இது போல் ரோஸ் பிளான்ட்டில் எல்லோ கலராக லீஃப் ஆகிடுச்சி, காஞ்சி போச்சு, அது போலலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எதுவும் சேர்த்தவில்லை. நம்ம வந்து கோகோ பீட்டில் தான் நான் நட்டு வச்சுருக்கிறேன் இந்த பிளான்ட்டு. இது போல் லீஃப் மட்டும் எடுத்து விடுங்க. ஏன்னா முன்னாடி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வச்சுருந்தேன் இந்த பிளான்ட்டு. ரோஸ் பிளான்ட் வந்து வெறும் கோகோ பீட்டில் நட்டுக்கிறேன், சாயிலெல்லாம் கிடையாது நான் வச்சது. இதில் இன்னொரு பிளான்ட்டெல்லாம் நான் வந்து சாயிலோட தான் போட்டு கோகோ பீட்டு வந்து மேல் பாகம் சைடு அது போலலாம் போட்டு வச்சேன் தொட்டியில். இப்போ இது மட்டுமே நான் வந்து இது போல் லீஃபெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். வெறும் கோகோ பீட்டில் நட்டு செடின்னு சொல்லிவிட்டு நம்ம இது போல் ஆயிடுச்சு கோகோ பீட்டில் நட்டுறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல. பொதுவாக நம்ம ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது இது போல் லீஃபெல்லாம் கூட எல்லோ கலராக ஆகிட்டு லீஃபும் காயும், ஆனால் செடி நம்ம நல்லாயிருக்கும். கொஞ்சம் அங்கங்கே பிளாக்காக இருந்தால் கூட பாருங்கள், அங்கங்கே பிளாக்காக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி இது போல் கட் பண்ணிடணும். இது வரைக்கும் எந்த அளவுக்கு க்ரீன் வருதோ, எந்த அளவுக்கு க்ரீன் கலர் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டெம் வந்து பிரான்ச் வந்து கட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம நட்டதுக்கப்புறமா ஒரு 3 days கழித்து எப்படி இருக்க செடி பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம சரி பண்ணிடணும். அப்போ வந்து கோகோ பீட்டில் பிளான்ட் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட பாருங்கள் எல்லோ கலராக தான் இருக்குது, ஆனால் இது வந்து நான் மெதுவாக தான் எடுப்பேன். இப்போ இந்த பக்கம்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம். கோகோ பீட்டில் நட்டதுக்கப்புறமா இது போலலாம் ஆகும் பிளான்ட்டு. நீங்கள் மண்ணில் நட்ட செடி கூட சில டைமில் ஆகும் பாருங்கள். இது வந்து சாயிலில் தான் கலந்து நட்டு வச்சுருக்கேன், சாயிலில் தான் நட்டிருக்கேன் பிளான்ட்டு. இதில் கூட அங்கங்கே எல்லோ கலர் ஆகிடுச்சு, நம்ம அதெல்லாம் கூட நீக்கிடணும். ஏன்னா கோகோ பீட் பிளான்ட்டுக்கும் இந்த மண்ணில் வளர்கிற பிளான்ட்டும் ரெண்டும் வந்து எடுத்து விட்டால் தான் ரோஸ் பிளான்ட்டில் எல்லோ கலர் லீஃபெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை, எடுத்து விட்டுடணும் அவ்வளோதான். மற்றபடி வந்து சரி இல்லைன்னா கிளைங்கெல்லாம் நீங்கள் பிரான்ச்செல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். அந்த இடத்துல தளிர் வரல பிரான்ச்சில் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிடணும். பிளாக்காக இருந்தால் மட்டும் அந்த இடத்துங்களெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இங்கே கூட பிளாக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்ம கட் பண்ணிடணும். அப்படி க்ரீன் வர இடத்துல மட்டும் விட்டுட்டு அப்போ நம்மளுக்கு தளிர் வர ஆரம்பிச்சிடும். இந்த சைடெல்லாம் நான் மொட்டு வந்தது, ஆனால் நான் மொட்டெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஒரு 2 பக்கம் மட்டும் மொட்டு விட்டுருக்கேன், அப்போ தான் நல்லது சொல்லிட்டு. ஏன்னா மொத்தமாக கட் பண்ணாமல் சொல்கிறேன். புது செடி வாங்கினா மொட்டையெல்லாம் கட் பண்ணிடணும் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கோகோ பீட்டில் நட்ட பிளான்ட் பற்றி தான். எல்லோ கலர் லீஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம இது போல் நம்ம எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிடணும். தண்ணி வந்து 3 days ஒன்ஸ் மட்டும்தான் தண்ணி விடணும், நல்லா ஊற்றி வச்சிடணும். மெயின் சாயில் சப்போஸ் நினச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் நினச்சி வைக்கணும். இந்த பிளான்ட்டுக்கு வந்து கிரானுவல்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். டேபிள் ரோஸ் பூ வந்து பூத்திருக்கு பாருங்கள், ஆரஞ்சு கலரு. வந்து நல்லா வெயிலில் வச்சா தான் டேபிள் ரோஸ் எல்லாம் பூ பூக்கும். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், கோகோ பீட்டில் நட்ட பிளான்ட் வந்து நல்லா வெயிலே வச்சிடலாம். ஒரு 2 days வரைக்கும் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே போல் உச்சி வெயிலில் வச்சிடலாம். எதுவும் செய்யாது, பிளான்ட்டு நல்லா வளரும். இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், ஒயிட் கலரு, மண் கோகோ பீட்டு, அதாவது மண்ணில் இறக்கி வச்சுருக்கிறேன். மண்ணோடவே மேல் பாகத்தில் கோகோ பீட் கொஞ்சமாக 1 லைன் 2 லைன் போட்டு, இங்கே சைடெல்லாம் கம்மியாக இருக்கும், அங்கெல்லாம் வந்து கோகோ பீட் கொட்டி வச்சுட்டேன். கிரானுவல்ஸ் போட்டிருக்கேன், ஆர்கானிக் டிஏபி. இருந்தாலும் பாருங்கள், இப்போ நம்ம வாங்கின புது செடி தானே பாருங்கள் பழுக்குது. இது போலலாம் இருந்தால் எடுத்து விட்டுணும், அவ்வளோதான். மற்றபடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.